ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி எங்கள் கோயில் விளக்கு பூஜை. ஒரு வழியாக சத்தி வந்தாச்சு. சத்தியிலேருந்து என் தம்பி தான் நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான். கோயிலுக்கு போன உடனே ஒரு 5 நிமிஷம் அங்கே ஜண்டவாத்தியை வாசிக்கிறத பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே குறுக்க நடந்துட்டு வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அடுத்து சாமியோட 108 விளக்குக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. அது முடித்த உடனே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் கோயிலே இருக்கிறது கொஞ்சம் பெரிய விளக்கு. இந்த விளக்குக்கு எண்ணெயை ஊற்றி திரி போட்டு நானும் என் தங்கச்சி ஒரு வழியாக செட்டில் பண்ணி வச்சுட்டோம். கோயில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் பூஜையில் கலந்துக்கிறதுக்காக உட்காந்துட்டேன். ஒவ்வொரு வருஷம் திருவிளக்கு பூஜையிலையும் நிறைய பொண்ணுங்க கலந்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய பேர் கலந்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. என் தம்பி பாடுறத ஃபஸ்ட் டைம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்ன பிரசாதம் முக்கியம் பிகில் வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு. ஒரு குட்டி தோசை நம்மளுக்கு கிடைச்சாங்க. இது வேறு யாரும் இல்லைங்க, என் அண்ணன் பையன்தான். ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் விளக்கு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து அதே மாதிரி பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு மார்னிங் இன்னொரு பூஜை இருக்கிறதுனால நேரமாக வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் செல்லக்குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். ஒரே டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு தூங்க போகிறேன்.